ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லியை பற்றி தாங்க. பல்லி எல்லார் வீட்லேயுமே எங்கே பார்த்தாலும் மேயும். அது எல்லாருக்குமே தெரியும். பல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். எங்கே நம்ம மேலே விழுந்துருமோன்னு பயமாகவும் இருக்கும். அதுலேயும் நம்ம என்ன தான் வீட்டு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருந்தாலும் எப்படியாவது உள்ளார வந்துடும். எங்கே பார்த்தாலும் எச்சம் போட்டு வச்சிரும். நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டு, கிளாஸு அது மேலெலாம் ஏறி விளையாடும். நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அது சுற்றி சுற்றி அங்கேயே வந்துட்டுருக்கும் சமையக்கட்டு ஃபுல்லாக. ஸோ இப்படி எங்கே பார்த்தாலும் வீட்டில் பல்லியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த பல்லியை எப்புட்றா விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்குங்க. அப்படி ஒரு இருக்கிற விஷயம், நம்பவும் பல்லிய விரட்டுறதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருப்போம். நிறையா சர்ச் பண்ணியிருப்போம். இன்னும் யூடியூப்பில் போட்டால் ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நானும் நிறைய விஷயம் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, பல்லி ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அது அதிகபட்சம் வந்து நல்ல ஹாட்டான இடம், அதாவது நல்லா சூடான இடத்துல தான் அந்த பல்லி வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா தன்னால் அந்த பல்லிங்க வந்துடுங்க. வந்து குட்டி போட்டு நல்லா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பல்லியாக சுற்றிட்டு இருக்கும். நல்லா நீங்கள் வீட்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஹாலில், சமையக்கட்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லி மேயும். அதுவே ஏசி போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பல்லி இருக்கவே இருக்காது. ஸோ அது முதல்ல வந்து ஹாட்டான இடத்துல தான் அந்த பல்லி இருக்குது. சரி, அப்படி இருக்கிற பல்லி என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நானும் நிறையா யூடியூப்பில் பார்த்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ட்ரை பண்ணேன்றத சொல்கிறேன். கத்தாழை கத்தாழை குளிர்ச்சியான பொருள். ஸோ அந்த கத்தாழைய வந்து நம்ம வாசலில் கட்டினா பூச்சி வராது, பல்லி வராது அப்படின்னாங்க. ஸோ கத்தாழைலாம் கட்டி பார்த்தாச்சு. அதே மாதிரி பூண்டு பூண்டு, வெங்காயம், கார்லி ஆனியன் இதை 2த்தையும் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி சும்மா அது வர இடத்துல தடவி வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பல்லி வராது அப்படின்னாங்க. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நோ யூஸ். இன்னும் சில வீடியோஸில் வந்து பார்த்தப்ப இந்த டெட்டால் கூட வந்து கார்லி, ஆனியன் இதெல்லாம் பேஸ்ட்டுமா ஒரு லிக்யூடாக அரைச்சி பல்லி மேய்ற இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணால் வராது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் மசியலை. இதை இன்னும் சில பேர் மயில் இறகு மயில் இறகை வந்து நம்ம செவுத்துல மாட்டி வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல பல்லியே வராது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கேட்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அடுத்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் அது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிறது. அதனால் அதற்கெல்லாம் வந்து அடங்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பயன் கொடுக்கல. ஸோ இப்படி எல்லா விஷயமும் ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே வந்து பயன் கொடுக்கல அப்படின்னும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐ நல்ல தெளிவான ஒரு விஷயம் ஒன்று கிடச்சிது. இவ்வளோ ஈஸியாக பல்லி விரட்டுறதுக்கு இருக்கும்போது ஏன் இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த விஷயத்த தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். சொல்கிறதுன்றத விட லைவாக உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பல்லி இருக்குது. ஸோ அந்த பல்லியை எப்படி நான் வந்து வெளியே போக வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப பல விஷயம் வந்து தேவையில்லாமல் ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், டெட்டால் அது இதுன்னு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இப்போ அந்த பல்லியை வெளியே போக வைக்கணும்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேர்டு தான். வெளியே போ.